அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு இடத்த பற்றி சொல்ல போகிறேன். இந்த இடத்துல வருஷத்தில் 365 நாளும் தண்ணி வரும். இயற்கையை விரும்பக்கூடியவங்க, அமைதியை விரும்பக்கூடியவங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, இங்கே டவர்லாம் கிடைக்காது. அவ்வளவு அருமையான இடம். இந்த இடம் வந்து வருஷத்தில் உங்களுக்கு 365 நாளும் தண்ணி வரக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் ஏற்கனவே போன வாரம் வீடியோ போட்டிருந்தேன். இந்த இடத்த பற்றி தான் போட்டிருந்தேன். நான் வாரம் வருவேன், இந்த இடத்துக்கு நான் வாரம் வருவேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். நான் வாரம் வருவேன். போன வாரமும் இந்த இடத்த பற்றி நான் வீடியோ எடுத்து போட்டேன். ஏன்னா இந்த இடத்துலேருந்து லைவ் போட முடியாது. இங்கே சிக்னல் கிடையாது. உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது, செல்லுக்கு சிக்னல் கிடைக்காது. இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும். வருஷத்தில் 365 நாளும் தண்ணி வரும். இங்கே பக்கத்தில் சொக்கர் கோயில் இருக்குது. நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், சரி அந்த கோயிலோட வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவ்வளவு நீங்கள் அதாவது என்னென்னா ஆன்மீக நண்பர்கள், சிவனடியார்கள், சிவன் பக்தர்கள், ஆன்மீக நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் போடியிலேருந்து முந்தலுக்கு வந்துட்டு நீங்கள் குரங்கணிப்புற வழியில் இந்த இடம் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அமைதியை விரும்பக்கூடியவங்களுக்கு அருமையான இடம். தவறானவங்களுக்கு இந்த இடம் வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்தீங்கன்னா கொஞ்சம் இதாயிரும். தவறானவங்க யாரும் வர வேணாம். அமைதியை விரும்பக்கூடியவங்க, அமைதியாக இருக்கக்கூடியவங்க, அமைதியை விரும்பக்கூடியவங்க அப்படி அமைதியாக வந்துட்டு ஒரு ஆறில் குளிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இடம் அமைதியாக இருக்கும். நல்ல பாறைகள் இருக்குது. அமர்ந்து தியானம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே நல்ல இடம். இந்த இடத்துலேருந்து அந்த பாலம் பாருங்கள். அந்த பாலத்தில் பைக்கிங் போய்ட்டுருக்கேன். இந்த பாலத்திலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு அமைதியான இடம், நல்ல இடம். வந்து எப்போயுமே வருஷத்தில் 365 நாளும் இங்கே தண்ணி வரும். தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே குளிச்சுட்டு அப்படியே நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் மற்ற முஸ்லீம்காரங்க, கிறிஸ்தவர் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ சில ஆற்றுல வந்து நீங்கள் குளிச்சுட்டு இங்கே அமைதியாக இருந்துட்டு போகலாம். சப்போஸ் நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, என்னடா இவன் வந்து என்னென்னா கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கோயிலுக்கும் போகணும், அமைதியாக எங்கேயாவது போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணலாம், வந்துட்டு இங்கே ஆற்றுல வந்து என்னென்னா குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போகலாம். இப்போ அந்த கோயிலுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எதுக்கு 365 நாள் தண்ணி வருது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆறும் சங்கமிக்கும். கொட்டக்குடி ஆறும் உங்களுக்கு மூணாறுலேருந்து வர மலையிலேருந்து கேரளாவிலேருந்து உருவாகிற ஆறும் இங்கே வந்து சங்கமிக்கிறதுனால சேர்றதுனால இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே இந்த இடத்துல தண்ணி வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயத்துக்கு தண்ணி எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதனால் அங்கே தண்ணி வராது. உங்களுக்கு இங்கே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. வருஷத்தில் 365 தண்ணி வரும். நிறைய பேர் கேட்பாங்களே, போடி இல்லைனாடா அங்கே தண்ணி இல்லைன்னா, இது வந்து இங்கேருந்து போகும்போது நிறைய பேர் விவசாயத்துக்கு இந்த தண்ணியை வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதனால் அங்கே தண்ணி வர வாய்ப்பு கம்மியாகும். ஓகே, இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்கள், அமைதியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், பொல்யூஷன் கிடையாது. இங்கே வந்து என்னென்னா எந்த ஒரு சவுண்ட் இருக்காது, நாய்ஸ் இருக்காது, எந்த சவுண்டும் இருக்காது. சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாமரம். இந்த மாமர சீசன்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ரோட்டில் பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக அந்த மரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த மரத்துலலாம் மாம்பழம் ரோட்லேயே தொங்கிட்டு இருக்கும். ஃபுல்லாகவே நிறைய மாம்பழங்கள்
நீங்கள் அப்படியே ரோட்டில் நின்றுட்டு பிடுங்குற மாதிரி இருக்கும். மாம்பழ சீசனில் வந்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒரு மாங்காய் 2 மாங்காய் பிடுங்கிறதுக்குலாம் இங்கே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அந்த பாக்கெட்டில் பெரிய பைக்கெட்டில் வந்து நீங்கள் நிறைய பையில் வந்து பிடுங்கினா தான் ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு மாங்காய் 2 மாங்காய்க்கெலாம் இன்றைக்கி வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. தான் ஆசைக்கு நீங்கள் வந்தால் ரோட்டில் கரெக்ட் பாருங்கள், ரோடு ஒட்டி தான் மாமரம் இருக்குது. மாமரத்தில் அவ்வளோ காய்கள் இருக்கும். அந்த சீசன் அப்போ வந்தீங்கன்னா பெருசாக தெரியும். அதேமாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இங்கே காட்டு மாடுகள் அதிகமாக இருக்கும். 6 மணிக்கு மேலே இங்கே யாரும் அலௌடு கிடையாது. 6 மணிக்கு மேலே இங்கே யாரும் ஆள் நடமாட்டம் இருக்காது. அதிகபட்சம் ஒரு 6:30 மணிக்குள்ளே எல்லாமே இங்கே வந்து 6:30 மணிக்கு மேலெலாம் இங்கே ஆள் நடமாட்டம் இருக்காது. கீழேயும் சொக்கர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நான் அடுத்த வாரம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் பாருங்கள், அந்த ஆற்றுலேருந்து நீங்கள் நல்லா வந்துட்டு நிம்மதியாக குளிச்சுட்டு அமைதியாக அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடமே அவ்வளோ அருமையாக இருக்கும். அமைதியான இடம். இதுதான் நம்ம வாகனம். எப்பயுமே ஒரு 30 வருடமாக நம்ம கூடயே இருக்கிற வாகனம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுதான் நம்ம எங்கே போனாலும் நம்ம கூடயே இருக்கிறது. வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். நான் தான் முன்கூட்டியே சொன்னேன், சிவன் அடியார்கள் சிவன் பக்தர்களுக்கெல்லாம் வந்து தியானம் பண்ணுறதுக்கு அருமையான இடம். எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இங்கே அவ்வளோ எந்த ஒரு பொல்யூஷன் இருக்காது. அதேமாதிரி சவுண்டு எதுவுமே இங்கே இருக்காது, தொந்தரவு இருக்காது. இங்கே அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆளுங்க அதிகமாக வருவாங்க. அதேமாதிரி வெள்ளி செவ்வாய் அந்த நாட்கள்லேயும் இங்கே வந்து அதிகமான ஆட்கள். கொஞ்சம் வெள்ளி செவ்வாய்க்கு கம்மியான ஆட்கள், கொஞ்சம் சாமியை கும்பிட்றதுக்காக வணங்குவாங்க சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்க மட்டும் வருவாங்க. மற்ற நாள் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு உங்களுக்கு எப்பயும் போல் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். சாமி கும்பிட்டு அதிகமாக வருவாங்க. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அருமையாக அமைதியாக இந்த இடமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு. அந்த வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் தவிர மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா இங்கே ஆள் நடமாட்டங்கள் இருக்காது. நான் ரெகுலராக வந்து இந்த அம்மனை நான் மட்டும்தான் வருவேன். இப்போ வந்தாலும் இந்த அம்மனை தரிசிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். மன நிம்மதிக்கு அம்மன் அருள் என்றும் வேண்டும். அம்மனோட ஆசீர்வாதத்தை இன்றைக்கி வாங்கிக்கிடுவோம். இந்த வீடியோலாம் லைவில் போடலாம், ஆனால் இந்த ஏரியாவில் வந்து சிக்னல் கிடைக்காது. நான் ரொம்ப நாளாக வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்து போகணுன்னு ரொம்ப நாளாக விருப்பப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் கோயில் தலங்களில் வந்து வேணாம், வீடியோ எடுத்து போட வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் இன்று யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நம்ம வந்து இங்கே அடிக்கடி எங்கள் ஆற்றுல வந்து குளிச்சுட்டு இந்த தியானம் பண்ணிட்டு போகிறதுனால அவ்வளோ ஒரு மன நிம்மதி, அவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அந்த ஆனந்தத்தை எல்லோரும் அடைய வேண்டும் என்பதே இந்த வீடியோவின் நோக்கம். வேறு எந்த நோக்கம் கிடையாது. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். நான் அடைஞ்ச இன்பத்தை நீங்களும் அமைதியாக வந்து தியானம் பண்ணி ஆற்றுல ஒரு நல்லா இது பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு அன்றைக்கி அந்த ஆற்றுலலாம் வந்து நீங்கள் குளிச்சுட்டு போகும்போதெல்லாம் அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். அவ்வளோ அருமையான தூக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தூக்கமே வராதும்பா. என்னென்னதோ நினச்சிக்கிட்டு மனசில் 1000 கவலைகள் 1000 நினச்சிக்கிட்டு தூங்கவே மாட்டான். இங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த தண்ணியே மூலிகை தண்ணி,
அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு வந்து அப்படியேவும் சாமியை கும்பிட்டு ஒரு பட்டையை போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுதான் நான் வாரந்தோறும் வரக்கூடிய ஒரு சிவாலயம். இந்த சிவாலயம் பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற சிவலிங்கம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இந்த கோவில் வந்து இந்த சிவலிங்கத்தை எப்போ வச்சாங்கலாம் யாருக்கும் தெரியாது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது. அந்த காலத்தில் சோழர்கள், சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மூவேந்தர்கள் ஆட்சியில் கீழச்சொக்கர் மேலச்சொக்கநாதர்னு சொல்லிட்டு இது காட்டுக்குள்ளே வந்து இது பண்ணியிருக்காங்க. இது முருகன், விநாயகர், நந்தி பகவான். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள கருவறைகள் சிவன். சிவனை படம் பிடிப்பதற்கு கோடான கோடி கண்கள் வேண்டும். சிவலிங்க தரிசனம் கோடி புண்ணியம். அது பாருங்கள், இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து போடணும்னு நான் மனசில் அங்கே ஆற்றுலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன். நிறைய பேர்த்துக்கு இது வந்து ஏதோ விஷயமா தெரியும். நான் ஆற்றில் வந்து குளிச்சுட்டு சரி இன்றைக்கி வீடியோ எடுப்போம்னு அந்த ஆற்றுல நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தப்பயே அப்பன் முடிவெடுத்தார். மகனுக்கு எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது, இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவனுக்கு அது தொந்தரவாக இருக்கும் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள், ஒருத்தரையும் இங்கே அனுமதிக்கலை. சரி மகன் வர்றானே, அவன் வீடியோ எடுத்து போடுவான், இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ எடுத்து அங்கே ஆற்றுல நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன்னேவோ இங்கே பாருங்கள் ஒரு தொந்தரவு இல்லாமல் அமைதியாக வச்சுருக்காரு பாருங்கள். இல்லைன்னா இது சப்போஸ் இப்போ இங்கே புதுசாக இருந்தாருன்னா என்ன பண்ணுவார், ஏன் வீடியோ எடுக்காதீங்க அதுங்க எதுங்கன்னு தான் குறை சொல்லுவார். சரி மகன் வீடியோ எடுக்க ஆசைப்பட்டா, நான் அவரை வீடியோ எடுக்க நான் ஆசைப்பட்டேன்னே தெரிஞ்சு போச்சு அவருக்கு. சரி நீ மகன் வீடியோ எடுத்துகிட்டு வரையான், அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தரிசனம் கொடுக்கணும்ட்டு அப்பன் முடிவெடுத்து அதுக்காக நீங்கள் சொல்ல கேட்டை போட்டிருக்காரு நினைக்காதீங்க. கேட்டில் உங்கள் கண்ணுக்கு தான் கேட்டால் தெரியுது, எனக்குலாம் கேட்டே இங்கே என்ன சொல்கிறது பெருசாக. சிவலிங்கம் அவ்வளோ அருமையாக காட்சி கொடுக்குறாரு. நீங்கள் வந்து அந்த ஆன்மீகத்தில் ஒருத்தவங்க அடுத்தவங்க சொல்கிறத விட நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வணங்கி அதில் இன்பத்தை காண்டால் மட்டும்தான் அதோட மெய்ப்பொருளை அடைய முடியும். அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்களோட அனுபவத்தில் சொல்கிறது. அனுபவம் என்பது உங்களுக்குள்ளே வரணும். நீங்கள் அந்த அனுபவ ரீதியாக சில விஷயங்களை உணரணும். அந்த உணர்ந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் சாத்தியமாக தெரியும். இல்லைனா உங்களுக்கு அது காமெடியாகவும் விமர்சனத்துக்கு உண்டான விஷயமாக தெரியும். அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. நான்லாம் பல தடவை இந்த விஷயத்தை நான் உணர்ந்திருக்கேன். பசி என்பது இன்று வரை ஒரு நாளும் என்னை பசியாக வைத்ததில்லை என் அப்பன் ஈசன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது. நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அப்போ தான் பசிக்குதுன்னு நினப்போம். உடனே என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க, தம்பி வாயா உட்காரியா சாப்பிடுங்க, அந்த நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதை சொன்னால் புரியாது. ஒரு பல வருடங்களாக அதை வந்து அனுபவ ரீதியாக உணர்ந்து, ஒரு நாள் நடப்பது யதார்த்தம், 2 நாள் நடப்பது யதார்த்தம், பல நாள் நடக்கும்போது அது வந்து யதார்த்தம் கிடையாது. அதை அப்பனை வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து மேலே அன்பு வச்சுருக்காருன்றத நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆன்மீகம் என்றால் என்னன்னு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். ரொம்ப ஆத்மார்த்தமாக உணர்ந்தால் மட்டும்தான் இறைவனை உங்களால் உணர முடியும். சும்மா வந்து சொன்னால் புரியாது. நிறைய பேர் வாழ்கிறாங்க, தான் படுவது இன்பம் என்றும் சில பேருக்கு தெரியவில்லை, துன்பம் என்றும் தெரியவில்லை. சில பேர்த்துக்கெல்லாம் நம்ம படுறது இன்பமாக துன்பமானே தெரியாது. சில பேரில் துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருப்பான், அது என்னென்னு கேட்டால் அவனுக்கு துன்பம்ன்ற விஷயமே தெரியாது. சில பேர் இன்பமாகவே இது இருப்பான், ஆனால் அதிலேயே கூட சலிச்சுக்கிடுவான். அவன் படுறது இன்பம்னு கூட அவன் வாழ்கிற வாழ்க்கை இன்பமான வாழ்க்கைன்னு கூட அவனால் அறிந்துக்க முடியாத சூழ்நிலையில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்றும் சிவ வழிபாடு செய்யுங்கள், சிவனருள் பெறுங்கள். சிவம் அன்பே சிவம், அன்பு தான் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பை செலுத்துங்கள். அன்பாக இருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். 15 நிமிடம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எதுவுமே கட் பண்ணலை, எடிட் பண்ணலை.
அப்படியே எடுத்து அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா, ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு நான் தெளிவான முகவரியை மெசேஜ் பண்ணுறேன். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.